இதற்கு தேவையான பொருட்கள் சிக்கன் 1 கிலோ, அதை இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் வினிகர் விட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து அதுக்கு 1 கிலோ இதுக்கு கோழிக்கு 100 இஞ்சி, மிளகாய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு, உரப்புக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 4 ஸ்டிக்கு பட்டை, 6-7 கிராம்பு, கொஞ்சம் ஜாதிக்காய், ஒரு 5 ஏலக்காய், ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து 1 பழம் ஜூஸு, 100 சின்ன வெங்காயம் தான் எடுக்கணும், பெரிய வெங்காயம் எடுக்கக்கூடாது. 100 சின்ன வெங்காயம், 100 பூண்டு, புதினா கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, 100 தயிர். இதற்கு தக்காளி தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சி, மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம். நல்லா மையாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கணும். இப்போ இதில் வந்து பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதுதான் பிரியாணி மசாலா. இஞ்சி, பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இது சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது கடாயில் ஒரு கடாய் வைங்க. இப்போ கடாயில் எனக்கு வந்து பேக்கிங் அவன் இருக்கிறதுனால நான் கடாயில் செய்கிறேன். நீங்கள் குக்கரில் செய்யணுன்னா முதல்ல குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் கொஞ்சம் நெய் விடணும். நெய் கொஞ்சமாக விட்டால் போதும், ரொம்ப நெய் விட வேண்டாம். சும்மா ஒரு வாசனைக்காக நெய் விட போகிறோம். சும்மா ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் விட்டால் போதுமானது. அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பிரியாணி மசாலாவை தான் போட போகிறோம். அதாவது இஞ்சி, இது வந்து பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய் சேர்த்து அரைச்ச அந்த பிரியாணி மசாலாவை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. வேறு எதுவும் போட வேணாம். இதை முதல்ல அரைச்ச மசாலாவை முதல்ல போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அதை இது பண்ணணும். அது வேகணும். அந்த மசாலா வெந்தால் தான் அந்த மசாலா ஸ்மெல்லு வந்து நமக்கு போயிடும், நல்லா இருக்கும். அதனால் மசாலா வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேம்லேயே வைங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாதிரி ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம வெங்காயத்தை அரைச்சி வச்சு வெங்காயத்தை போட்டணும். அரைச்சி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா அதை கிளறணும். இது ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வேண்டாம். கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். இல்லை இதையும் கொஞ்சம் நல்ல பச்சை வாசம் போகிறது வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வெங்காயம் வதங்கின உடனே நீங்கள் வந்து பூண்டை அரைச்சி வச்ச பூண்டை வந்து கொஞ்சம் அதையும் போட்டுடணும். ஃபுல்லாக அரைச்சி வச்ச பூண்டை போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும். ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போடணும். எல்லாத்தையும் ஒன்றா போடக்கூடாது. போட்டால் ஃப்ளேவர் வராது. அதனால் 1 by 1 போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சே இது பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே டைமிங் 5 மினிட்ஸ். இப்போ நம்ம கடாய் அடுப்பில் வைக்கும்போதே நான் வந்து 800 கிராம்ஸ் அரிசி, ஜீரக சம்பா தான் எனக்கு நல்லாயிருக்கும். 800 கிராம்ஸ் ரைஸ் எடுத்து கழுவி தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் வேகிற வரைக்கும் அரிசி ஊறணும். அப்போ வந்து நல்ல பிரியாணி நல்லா பொலன்னு இருக்கும். அதனால் நீங்கள் கடாயை அடுப்பில் வைக்கும் போதே அரிசியை கழுவி வச்சுட்டு கடாயை அடுப்பில் வைங்க. அப்போ தான் டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த மசாலா எல்லாம் சேரும்போது உங்களுக்கு வந்து அந்த அரிசியும் கொஞ்சம் ஊறி இருக்கும். பாசுமதி யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த பிரியாணிக்கு ஜீரக சம்பா மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ
இப்போ நல்ல ஃப்ளேவர் வரும், பூண்டு ஃப்ளேவர் நல்லபடியாக வரும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போடுறீங்க. சிக்கன் நல்லா போட்டு அந்த இதோடு நல்லா கலந்து விட்டுட்டு புதினா கொத்தமல்லி அரைஞ்சி வச்ச புதினா கொத்தமல்லியையும் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த டைமில் தான் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறணும். இப்போ கறி போட்டோன்னா கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தயிரை எடுத்து ஊற்றிடணும். இந்த இதில் தயிரோடு தான் கறி வேகணும், அப்போ தான் டேஸ்ட் வரும். அதனால் தயிரை அதில் ஊற்றிடணும். ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணியே நீங்கள் சேர்க்கக்கூடாது. நம்ம மசாலா அரைக்கும் போது சேர்த்த தண்ணி தான், மசாலாவில் சேர்த்த தண்ணி தான், தண்ணியே ஊற்றக்கூடாது. இந்த மசாலாலேயே கறி வேகணும். இப்போ கறியை வந்து ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சுட்டு, அரை பதத்துக்கு கொஞ்சம் மேலே வேக வச்சாலும் போதுமானது. அது வேக வைக்க போகிறேன். வெந்த பிறகு பார்க்கலாம். இப்போ கோழி பாதி தூரத்துக்கு வெந்துருச்சு, பாதிக்கு மேலேயே வெந்துருச்சு. இப்போ மசாலா வந்து இவ்வளோ இருக்குது. நம்ம தண்ணியே ஊற்றாமல் தண்ணி இவ்வளோ வந்துருக்கு. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து 1க்கு 2 தான் ஊற்றணும். ஒரு கப்புக்கு 2 கப்பு. நான் இதில் 4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 8 கப்பு ஊற்றணும் தண்ணி நம்ம. பட் இங்கே இது இருக்கிறதுனால, சேர்வா இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 3 கப்புக்கு மேலே குறைச்சிட்டு 5 கப்பு தான் ஊற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல. இப்போ உங்களுக்கு சேர்வா இது வந்து கிரேவி எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக தெரியல, கண்ணளவுக்கு தெரியலைன்னா சாலிட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு நீங்கள் அளந்து கூட பார்த்துக்கலாம் எவ்வளவு கிரேவி இருக்குது அப்படின்னு அளந்து பார்த்துட்டு அதுக்கு அந்த அளவை தண்ணியை விட்டு குறைச்சிடணும். இப்போது நம்ம அரிசியை தான் ஃபஸ்ட்டு போடுவோம், தண்ணியே ஊற்ற மாட்டோம். அரிசியை ஃபஸ்ட்டு போட்டுறணும். அந்த இதில் கிரேவியில் அரிசியை நல்லா ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். சிம்லேயே வைங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. சிம்லேயே வச்சுக்கோங்க. அரிசி எல்லாத்தையும் போட்டேன் நான். மறந்துடாதீங்க, இதுக்கு பாசுமதி போடக்கூடாது. ஜீரக சம்பா போட்டால் தான் அந்த ஃப்ளேவரே வரும், அந்த தலப்பாக்கட்டு பிரியாணி ஃப்ளேவர் வரும். பாசுமதி போட்டிங்கன்னா அது எடுக்காது. இப்போ அரிசியை போட்டேன். கொஞ்சம் மெல்லமாக கிளறி விடுங்க அரிசியை. இந்த சேர்வாயோட நல்லா அது சேர்ந்துடணும். சேர்ந்த பிறகு இப்போது நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணணும். தண்ணியெலாம் கொதிக்கலாம் வைக்க வேணாம், நான் பச்சை தண்ணி தான் விடுறேன். அதனால் அப்படியே விட்டு கொஞ்சமாக கொதிக்க விடுங்க. நான் வந்து 5 கப்பு ஊற்றியிருக்கேன். இதில் எனக்கு நான் 4 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். 4 2 8 கப்பு ஊற்றணும். சேர்வாயும் குறைச்சிட்டு கிரேவி 3 கப்பு இருக்குன்னு நான் நினச்சிட்டு 5 கப்பு விட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து இது நல்லா கொதிக்கணும். நல்லா இந்த மாதிரி கொதிக்கும். நல்லா கொதிக்கும் போது நம்ம லைம் ஜூஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து லைம் ஜூஸை வந்து போட்டுறணும். லைம் ஜூஸை ஊற்றி நல்லா இது பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணியெல்லாம் வற்றினோடனே வெறும் பபிள்ஸ் மட்டும் வரும். அந்த டைம் தான் நம்ம தம் போடுற டைம், கரெக்ட் டைம். இப்போ வந்து தண்ணி இருக்குது, நல்ல பபிள்ஸ் மட்டும் இருக்கும். இந்த தண்ணி இருக்கக்கூடாது, பபிள்ஸ் மட்டும் இருக்கணும். அந்த இது காட்டுறேன் நான். இப்போ வந்து கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த பபிள்ஸ் வரும், அந்த இதில் நான் காட்டுறேன். இந்த பதம் இந்த மாதிரி பபிள்ஸ் பதம், அதாவது தண்ணி இருக்கக்கூடாது. பபிள்ஸ் பதம் வந்த உடனே அவன் இருந்ததுன்னா 150 ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கணும் அவனை. அதில் 150 டிகிரி வச்சு பேக்கிங் மோடில்
20 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் பிரியாணி ரெடி ஆகிடும். சப்போஸ் அவன் இல்லாதவங்க வீட்டில் நீங்கள் இந்த சட்டிக்கு பதிலாக குக்கரே வச்சு வேலை பார்க்கலாம். குக்கரே வச்சு வேலை பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த டைமில் குக்கரை போட்டு மூடியை போட்டு வெயிட்டை போட்டு சிம்மில் நல்லா சிம் பண்ணிடணும். இதை சிம்மில் 20 மினிட்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா நல்ல தம்பாகி பிரியாணி வந்துடும். ஆனால் இதுதான் பதம். அந்த பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா, இதுதான் பதம். இந்த பதத்தில் குக்கரை மூடி அடுப்பை சிம்மில் வச்சு வெயிட்டோட குக்கர் போட்டு மூடிட்டு இது வச்சிடணும். அவன்னா 150 டிகிரி 20 மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னா குக் ஆயிரும். அவ்வளோதான். 150 டிகிரி வச்சு 20 மினிட்ஸ் வச்சு பேக் மோடில் வச்சுருக்கேன். எனக்கு 20 மினிட்ஸில் இது தம்மாகி எனக்கு வெளியே வந்துடும். இது குக்கர்னால் நீங்கள் 20 மினிட்ஸ் வச்சு சிம்மில் வச்சு வெயிட் போட்டு சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அது தம் ஆகிடும். அவ்வளோதான். பிரியாணி ஆயிடுச்சு. பிரியாணி வச்சுருக்கேன் வித் தால்ச்சாவோட அண்ட் ஆனியன் ரைத்தா. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ.